அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் மிகவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு ஆத்துமாவை பெற்றெடுப்பதற்காக படுகிற வேதனைக்கு பேர் கர்ப்ப வேதனை. ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மேக்கிங் மாதிரி தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. தேவ சமூகத்துல உட்கார்ந்து நேரத்தை செலவு பண்ணணும். கெத்செமனே தோட்டத்துல இயேசு தேவ சித்தத்துக்கு, ஆமென், தேவ சித்தத்தின் மையத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக நேரங்களை செலவு பண்ணார். அப்படி செலவு பண்ணும்போது அவருடைய இரத்த நாளங்கள் உடைந்து, ஆமென், இரத்த வியர்வை வேர்த்தது. அங்கே அவரை பலப்படுத்தும்படி, கன்வின்ஸ் பண்ணும்படி, அவருக்கு கன்வின்ஸ் பண்ணுவதற்கு ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்பியிருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவன் கன்வின்ஸ் பண்றான், கன்வின்ஸ் பண்ணி பலப்படுத்துறான், இயேசுவை பலப்படுத்துகிறான். அப்புறமா சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமாகிறார். எழுந்திருங்கள் போகலாம் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நம்முடைய தேவ சித்தத்தை செய்வதற்கு நமக்கு தடையாயிருப்பது நம்முடைய மாமிச உணர்வுகள், மாமிச இயக்கம், மாமிச கிரியை, மாமிசத்தின் மேல் இருக்கிற விருப்பம், மாமிச எண்ணங்கள், நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான யோசனைகள். ஏன் இப்படி இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாதா, அந்த மாதிரி வரக்கூடாதா என்று சொல்லி எதையோ சொல்லும். மாமிசம் எப்போதுமே ஆவிக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கும். மாமிசத்தின் இச்சை என்று வேதம் அதை வர்ணிக்கிறது. அது எப்பொழுதுமே தேவ சித்தத்துக்கு எதிரானது. ஆகவேதான் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாமிசத்தின் இச்சைகள் இவைகள் என் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. தேவ சித்தத்தை அறியக்கூடாதபடி தடை செய்கிறதற்கு மாமிசம் போராடும். தேவ சித்தத்தை அறிந்தும் செய்யாமல் இருக்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென்.